பலரும் வந்திருக்கின்றார்கள். முக்கியமாக தமிழர்களினுடைய புத்தாண்டு. ஆனால் இங்கே பலதரப்பட்ட மக்களும் வந்திருக்கின்றார்கள். தமிழ் பேசாது வேறு மொழி பேசக்கூடிய அனைவரும் வந்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த ப்ரொமோஷன் விளம்பரங்களை பார்த்து இவர்களுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் எவ்வாறு இருக்கின்றது எனும் விடயத்தை பார்க்க வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது கை விசேஷம் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வளவு பேர் எவ்வளவு மகிழ்ச்சியாக வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். நல்லாக அதை வாங்கி கொண்டு இருக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் செலவழிக்காமல் இந்த சுவாமி படத்துக்கு முன்னால வைத்து எங்களுக்கு பொருளாதாரம் மட்டுமல்ல, அதாவது சௌக்கியமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆர்வத்துடன் வாங்கி கொண்டு போகிறத நேற்றைய தினம் நான் இங்கே யதார்த்தமாக கடைக்கு சென்றிருந்த பொழுது தமிழர்களுடைய பாரம்பரியம் சித்திரை புத்தாண்டு இங்கே கொண்டாடுகின்றோம் என்று குறிப்பிட்டிருந்தேன். பிள்ளை நீங்க சொன்ன மாதிரிக்கு நான் ஓடி வந்துட்டேன், அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நாம் எங்க யார் என்னவென்று தெரியவில்லை, ஆனால் தமிழ் மொழியின் மூலம் ஒன்று சேருகின்றோம். இவ்வாறான பண்டிகைகளை செய்வதன் மூலம் ஒன்று சேருகின்றோம். அம்மா உங்களோட பேர் என்ன? தனலட்சுமி. தனலட்சுமி தற்பொழுது கை விசேஷம் நீங்கள் வாங்குங்க. ரொம்ப நன்றி நீங்க எனக்கு இங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இப்பொழுது பார்த்திருப்பீர்கள், நாம் ஏன் இவ்வாறான பண்டிகைகளை கொண்டாட வேண்டும், ஏன் கொண்டாட வேண்டும்? நமது இந்த கலாச்சாரத்தை அந்த இளையவர்களுக்கு, நம்மை அடுத்து வருகின்ற சிறார்களுக்கு கையளிக்க வேண்டும். அது மாத்திரமில்லாது இப்பொழுது சொல்ல போனால் ஆஸ்திரேலியாவில் உயிர்த்த ஞாயிறு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தேவாலயங்களுக்கு சென்று விட்டு இங்கே பலரும் வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள்.